அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சில மையங்களில் சிசிடிவி கேமரா பழுதாகி வருவது வாடிக்கையாக உள்ளதாக அண்மைச் செய்தி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் 20 நிமிடங்கள் சிசிடிவி கேமரா பழுதாகியதாக தகவலானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். மானஸ்ராஜ், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்க அரசி. அதாவது கடந்த 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல், விழுப்புரம் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் நடைபெற்றது. விழுப்புரம் தொகுதியை பொறுத்த மட்டும் 6 தொகுதிகளுக்கான தொகுதியை சேர்ந்தது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி. அதாவது விழுப்புரம், திருக்கோயிலூர், விக்கிரவாண்டி, வானூர் மற்றும் திருக்கோயிலூர் பகுதியை சேர்ந்தது. 6 தொகுதிகளை உள்ளடக்கியது நாடாளுமன்ற தொகுதி. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெற்று அந்த வாக்கு எண்ணும் மையமானது விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையத்தை தேர்வு செய்து அங்கே அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைத்துள்ளார்கள். அந்த வாக்குப்பதிவு இயந்திரமானது தற்பொழுது 20 நிமிடங்கள் செயலிழந்தது. சிசிடிவி கேமரா 20 நிமிடங்கள் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் கேமரா செயலிழந்ததாக நம்மளுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த என்ன காரணம் என்று முதற்கட்ட தகவலாக அந்த சிசிடிவி கேமரா பயன்படுத்தப்படும் யூபிஎஸ் ஃபியூஸ் போனதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஃபியூஸ் போனதுனால மின் தடை ஏற்பட்டு அதன் மூலமாக 20 நிமிடம் கேமரா பழுதடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது.